வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சேலத்து சீமான் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொக்கு என்ன நிறம்? பால் நிறம். பால் என்ன நிறம்? பார்த்ததில்லைங்க. வகுப்பில் கொல்லென்ற சிரிப்பு. ஏண்டா சிரிக்கிறீர்கள்? பால் பார்த்ததில்லைன்னு சொல்றானே டீச்சர் இவன். இதை கேட்டு சிரிப்பு வந்தது டீச்சர். போதுமடா அதிக பிரசங்கி. டேய் செங்கோடா, உண்மையை சொல்லு. நீ பால் பார்த்ததில்ல? இல்லைங்க. மோர் பார்த்திருக்கிறாயா? தண்ணி மோர் தானங்க நான் சாப்பிட்ற வழக்கம். போறது போ. அதையாவது சாப்பிடுகிறாயே, அது என்ன நிறம்? வெள்ளைங்க. அதுதான் கொக்கின் நிறம். இப்ப தெரிந்ததா பால் என்ன நிறம்னு? தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போக வேணாம்டா. மனசில் வச்சுக்கிட்டு உன் ஆயா கிட்ட சொல்லி நிதம் ஒரு பாவு பால் வாங்கி கொடுக்க சொல்லு. ஆவட்டும்ங்க. ஆனா என்னடா? எங்கள் ஆயா அடிக்க வருவாங்களே. ஏண்டா அவ சம்பாதிக்கலையா? சம்பாதிக்குதுங்க. பணத்தை எல்லாம் ஊருக்கு அனுப்பி போடுதுங்க. ஊரில் யாருடா இருக்கா? எங்கள் அப்பா இருக்காருங்க. அப்பனை விட்டுட்டு ஆயாவும் நீயும் இங்கே ஏண்டா வந்தீங்க? எனக்கு என்னங்க தெரியும்? போடா மண்டு. இல்லைங்க. என்னடா இல்லை? மண்டி இல்லைங்க. மகா புத்திசாலி தான். போய் உட்காரு. செங்கோடன் தாய் மருதம்மா நூற்றுக்கணக்கான சேலத்து மக்களைப் போல தலைநகரை தஞ்சம் அடைந்தவர்களில் ஒருத்தி. ரயில் இலவசமாக எப்படியோ தொத்தி கொண்டு பிரயாணம் செய்து தலைநகரை அடைந்து விட்டாள். கூடவே தனது அருமை மகன் செங்கோடனையும் அழைத்து வந்து விட்டாள். மருதம்மாவை புது தில்லி ஸ்டேஷனில் வரவேற்க உறவினர்களோ நண்பர்களோ வரவில்லை. டிசம்பர் மாதத்து கடும் குளிர்தான் அவளுக்கும் அவள் மகனுக்கும் முகமன் கூறியது. செங்கோடனுக்கு அவன் அப்பன் புதிதாக வாங்கி கொடுத்த ஒரு காக்கி நிக்கரும் கருநீளத்தில் ஒரு சட்டையும் தான் உடைகள். மருதம்மா ரவிக்கு இல்லாமல் பழைய செயலை ஒன்றை சுற்றி கொண்டிருந்தாள். தண்ணீர் உறையும் குளிருக்கு இந்த உடைகள் எந்த மூலை? மகனை அணைத்து கொண்டு அந்த சூட்டையே அவள் ஹீட்டராக கொள்ள வேண்டி இருந்தது. மகனும் தாயின் அரவணைப்பை விட்டால் எங்கே குளிரில் உறைந்து விடுவோமோ என்ற பீதியால் அவளையே இறுக அணைத்து கொண்டான். ரயிலை விட்டிறங்கி திக்கு தெரியாமல் கால் போன போக்கில் தாயும் மகனும் ஓடினார்கள். ரயில்வே ஸ்டேஷன் பாலத்தடியில் மருதம்மாவை போல வேறு சில ஜன்மாக்கள் பிச்சை கடை விரித்திருந்ததை பார்த்ததும் அவளும் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள். என்ன ஐயா, இன்னைக்கு தான் வந்தியா என்ற ஒரு குரல் கேட்கவே மருதம்மா ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். மருதம்மாவுக்கு முன்னோடியாக வந்து முதலில் பிச்சை எடுத்து பிறகு வேலை செய்ய துவங்கி இப்ப ஒரு குடிசை கட்டி வாழும் நிலை அடைந்துள்ள நாகம்மாள் தான் அவளை அப்படி வரவேற்றாள். நீ யாரு தாயி? எல்லாம் நம்ம ஊரு தான். பச்சை பிள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த குளிரில் வரலாமா ஐயா? தெரியாம வந்துட்டேன் தாயி. திரும்பி போயிடலாமான்னு பார்க்குற. நல்லா சொன்னப்போ. உன்னை போல 1000 பேர் வந்தாலும் இங்க வேலை கிடைக்குமா ஐயா? வா எங்கூட. உனக்கு 2-3 இடம் பிடிச்சு தாரேன். கொஞ்ச நாளைக்கு அறை வகுத்த கழுவு. பிறகு நிறைய வீடு கிடைச்சிடும். நீ மவராசியா இருப்ப ஆயி என்ற மருதம்மா ராக்கம்மாளுடன் பகாட்கஞ்ச் பக்கத்தில் உள்ள சேலத்து மகாஜனங்களின் அரண்மனைக்கு சென்றாள். மருதம்மாளுக்கு அந்த இடத்தை பார்த்ததுமே குமட்டியது. ஏ ஆயி, இது என்ன இப்படி இருக்கு? ஒரே குப்பையும் கூளமும். இந்த குடிசைக்குள்ள எப்படி போவீங்க? மழை வந்துச்சுன்னா இந்த பள்ளம் பூராவுமே தண்ணி ஆயிடுமே. ராக்கம்மா சிரித்தாள். ஆயா, இந்த சோபடி கூட இல்லாம நான் எத்தனை நாள் அந்த பாலத்தடியிலேயே கடந்தேன் தெரியுமா? மழைக்கு மட்டும் பயப்பட வேண்டாம், மனுஷங்களுக்கு பயப்படணும் ஆயா. பொழுதன்னைக்கும் கமிட்டிக்காரங்க வந்து இதை பிச்சு போட்டு போயிடுவான். என்னென்னமோ சொல்றீங்களே தாயி, எல்லாம் போக போக புரியுமாயா? ராக்கம்மா தலைநகரில் சேலத்து மக்களின் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விளக்கினாள். மருதம்மாவுக்கு ஒரே திகிலாய் இருந்தது. மருதம்மா, இதுக்கெல்லாம் பயப்படாத. கொஞ்ச நாள் போனா நல்லா பழகிடும். ஊருக்கு நிறைய பணம் அனுப்பலாம். உன் மவனை படிக்க வைக்கலாம். ஆனா காலை 6 மணிக்கு பிடிச்சா ராவைக்கு 10 மணி வரை உழைக்கணும். நம்ம ஜனங்க சில பேர் பிச்சை எடுக்கிறாங்க. அது ரொம்ப கேவலம். கையில வேலை இருக்கிறப்போ, வேலை கொடுக்க ஆள் இருக்கிறப்போ நாம எதுக்காக பிச்சை எடுக்கணும்? ஆமா ராக்கம்மா, நான் ஒரு நாளும் பிச்சை எடுக்க மாட்டேன். வேலை செஞ்சே பொழைக்கிறேன். தெய்வ மாதிரி நீ கிடைச்ச ராக்கம்மா. ராக்கம்மா மருதம்மாவை முதலில் தனக்கு உதவி ஆளாக சில வீடுகளுக்கு கூட்டி கொண்டு போனாள். இது யாரடி புதுசு என்று கேட்டவர்களுக்கு எங்க அண்ணன் பொஞ்சாதிம்மா என்று ராக்கம்மாள் பதிலளித்தாள்.
எத்தனை அண்ணனடி உனக்கு என்று அவளது முன் அறிமுகங்களை அறிந்தவர்கள் வினவினார்கள். எல்லாரும் அண்ணாச்சி தானங்கம்மா என்று அவள் பதிலளித்தாள். ராக்கம்மா தனக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் வீடுகளாக வைத்து கொண்டு மருதம்மாவிடம் குறைந்த சம்பள வீடுகளை தள்ளிவிட்டாள். மருதம்மாவும் அவள் மகனும் கொஞ்சம் ஊன்றி கொண்ட பின்னர் அவளை கத்தரித்துவிட்டு புது குடியிருப்புக்கு குடிசை தூக்கிவிட்டாள். மருதம்மா தலைநகருக்கு வந்து 5-6 மாதங்களாகிவிட்டன. அதற்குள் 200 ரூபாய் போல தன் புருஷனுக்கு அனுப்பிவிட்டாள். பல வீடுகளில் கொடுக்கும் மிச்சம் மிகுதிகளை கொண்டே அவளும் மகனும் வயிறு வளர்த்து வந்தார்கள். மருதம்மாவின் அதிர்ஷ்டம் புது குடித்தனம் வைக்கும் தம்பதிகள் வீடுகளாக 4-5 கிடைத்துவிட்டன. புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் சமையற்கலையையே பழகி கொள்ளும் நவ நாகரிக மணிகளாக அவர்கள் இருந்தபடியால் தினப்படி சமாராதனைக்கு வேண்டிய சோற்றை வடித்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே மருதம்மாவின் சட்டியில் கவிழ்த்து வந்தார்கள். பாதி நாட்களுக்கு சினிமா டிராமா என்று போக வேண்டி இருக்குமாதலால் அன்றைக்கெல்லாம் சாப்பாட்டு விடுதியில் இருந்து 1க்கு 2ஆக சாப்பாட்டை வரவழைத்து அதில் 3/4 வாசியை மருதம்மாவுக்கு தானம் செய்து விடுவார்கள். துணிமணியை பற்றி கேட்கிறீர்களா? அவையும் அவளுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தன. உணவும் உடையும் கிடைத்துவிட்டால் பிறகு வாங்கும் சம்பளத்துக்கு என்ன வேலை? அதை அப்படியே தன் புருஷனுக்கு அனுப்பி வைத்தாள். மருதம்மா மற்ற தமிழ் மக்கள் தலைநகரில் வாழும் சிறப்பையும் செம்மையையும் பார்த்தாள். தன் மகன் செங்கோடனை படிக்க வைத்து சீரும் சிறப்புமாக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். மதராசி பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்த்து விட்டாள். மகன் ஸ்லேட்டு புத்தக பையுடன் பள்ளிக்கூடம் போய் வருவதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள். செங்கோடன் வகுப்பில் அவன் ஒருவன்தான் சேலத்து பையன். மற்றவர்களெல்லாம் தில்லியின் படித்த நாகரீக சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதனால் செங்கோடன் பேசுவதெல்லாம் மற்ற மாணவர்களுக்கெல்லாம் சிரிப்பை கொடுக்கும். அவன் அறியாமையை கண்டு கேலி செய்வார்கள். அவன் பரட்டை தலையையும் அழுக்கு சட்டையையும் கண்டு நையாண்டி செய்வார்கள். அந்த வகுப்பு ஆசிரியை மிகவும் நல்லவள், பொறுமைசாலி, நகைச்சுவை உடையவள். அதனால் செங்கோடன் வாயை கிண்டி வேடிக்கை செய்து கொண்டிருப்பாள். இது மற்ற பையன்களுக்கு டீச்சர் தங்கள் பக்கம் இருப்பதாக ஒரு எண்ணத்தை கொடுத்து விட்டது. செங்கோடனுக்கு இந்த பையன்கள் ஏன் தன்னை கேலி செய்கிறார்கள் என்பது கொஞ்ச நாளைக்கு புரியவில்லை. மருதம்மாவிடம் கேட்டான். ஏம்மா, என்னை பசங்கள்லாம் ஏமா சும்மா கேலி செய்கிறாங்க? எனக்கு எப்படிரா தெரியும்? உன் வாத்தியார்கிட்ட சொல்லேண்டா. அவங்களும் தாம்மா ஏதாச்சும் சொல்கிறாங்க. நான் வந்து கேட்குறேன்டா. சரிம்மா. மருதம்மா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியையிடம் முறையிட்டு கொண்டாள். நீதானா செங்கோடனோட அம்மா? உன் மகனை பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு ஆசை இருக்கே, அவனுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து தலையை நல்லா சீவி அனுப்பினா என்ன? பிச்சைக்கார குழந்தை மாதிரி அவன் வந்து நின்னா ஏன் சிரிக்க மாட்டாங்க என்று ஆசிரியை அவளிடமே திருப்பி கேட்டாள். எங்கம்மா அதுக்கு நேரம் இருக்கு? மகன் படித்து நல்லா வரணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அவனை கவனிச்சு அனுப்ப நேரம் இல்லை. இனிமே கவனிக்கிறம்மா. என் மகன் படிக்கிறானாம்மா. என்ன ஆசை உனக்கு? இப்போதான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்க. அதுக்குள்ள மகன் பெரிய படிப்பு படிச்சுடணும்னு என்னம்மா உனக்கு? இல்லைங்கம்மா. சரிப்போ, கவனிச்சுக்கிறேன். மறுநாள் செங்கோடனின் தோற்றமே மாறிவிட்டிருந்தது. தலையை அழகாக வாரி காக்கியில் ஒரு கால் சட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தான். செங்கோடன் சற்று தலை நிமிர்ந்து மற்ற பையன்களை பார்த்தான். டேய், செங்கோடனை பாருங்கடா என்று ஒரு பையன் அவன் மீது கவனத்தை திருப்பினான். டேய் செங்கோடா, இந்தா கோடிக்குட்டு, நியூ பிஞ்ச் என்று எல்லோரும் சூழ்ந்து கொண்டு அவனை குட்டியும் கிள்ளியும் அலற வைத்து விட்டார்கள். செங்கோடன் வலி பொறுக்க முடியாமல் ஹோவென்று கூப்பாடு போட்டான். அப்போதுதான் வகுப்பில் நுழைந்த ஆசிரியை இந்த அமர்க்களத்தை பார்த்து திகைத்து விட்டாள். இந்த பையனை இந்த குழந்தைகள் உருப்பட விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று அவளுக்கு அச்சம் ஏற்பட்டது. செங்கோடா, புதுசு ஏதுடா, ரொம்ப நல்லா இருக்கே என்று அவனை சமாதானப்படுத்தும் வகையில் கேட்டாள். ஆசிரியையின் பரிவு செங்கோடனது அழுகையை நிறுத்தியது. நீங்க நேற்று சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் எங்க ஆயா 10 ரூபா வீட்டு ஐயா கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களாம். 10 ரூபா வீடு என்றால் சேலத்து மக்கள் தாங்கள் வேலை செய்யும் வீடுகளில் கொடுக்கும் கூலியின் விகிதத்தையே வீட்டின் அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள். சரிப்போ, புதுசு கட்டிக்கிட்டா கோடி குட்டு குட்டு வாங்கடா. நம்ம ஊரில் உன்னையும் அது மாதிரி குட்டி இருக்காங்க. டேய் பசங்களா, இனிமே செங்கோடன் கிட்ட யாராவது விஷமம் பண்ணீங்களோ உதவிழும் என்று எச்சரித்தாள். அன்றுதான் பால் நிறம் தெரியாமல் செங்கோடன் விழித்ததும். அன்றிரவு 10 மணி வரை செங்கோடன் தன் தாயின் வரவுக்காக விழித்து கொண்டிருந்தான். ஏண்டாம் அவனை தூங்கலையா? என்ன ஐயா இந்நேரம் கழிச்சு வர? ஏண்டா, உனக்கு என்னடா வந்துச்சு?
வாத்தியார் அம்மா சொன்னபடி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தியே, அது போல பாலும் வாங்கி கொடு. அடைய சீமத்துறையே, நீ கெட்ட கேட்டுக்கு பால் ஒன்று தாண்டா கேட்குது. டேய், உங்க அப்பனுக்கு ஒழுங்கா பணம் அனுப்பணும்டா, இல்லாட்டி என் மென்னியை முறிச்சு போட்டுடுவான். அதுக்கு இதுக்கு என்னம்மா, பால் என்ன நிறம்னு கேட்டாங்க. நான் தெரியாம முழிச்சேன். எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு வெக்கமா போயிருச்சு. வாத்தியாரம்மா என்னை நிதிக்கும் ஒரு பாவு பால் வாங்கி சாப்பிடுனாங்க. சரி பாப்பம்டா, நீ நல்லா படி, நல்ல புள்ளேன்னு பேரெடு. உங்க அப்பனும் கடனும் உடனெல்லாம் அடைச்சிட்டு இங்கே வந்துடட்டும், உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். அம்மா, கால் பரீட்சை வருதுமா, நல்லா படிக்கணும்னு டீச்சர் சொன்னாங்க. அது என்ன இளவோ செய். செங்கோடன் கெட்டிக்கார புள்ள ரோக்கின்னு பேர் வாங்கு. சரி ஐயா. கால் பரீட்சையில் செங்கோடன் 100க்கு 100 மார்க்குகள் வாங்கியதை பார்த்ததும் மற்ற பையன்களுக்கெல்லாம் அவமானம் தாங்க முடியவில்லை. செங்கோடா சபாஷ் என்ற ஆசிரியை தட்டி கொடுக்கவே அவர்கள் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவன் பேச்சு உடை எப்படி இருந்தாலும் படிப்பில் கெட்டிக்காரனாகி விட்டானே என்று மற்ற சிறுவர்கள் பொறாமைப்பட்டு புழுங்கினார்கள். அவனை எந்த விதத்தில் பழி வாங்குவது என்று துடித்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது. வகுப்பில் அவ்வப்போது திருட்டு போகும் பென்சில், குச்சி இவைகளையெல்லாம் செங்கோடன் தான் எடுத்தான் என்று பழி சுமத்த தலைப்பட்டார்கள். அவன் இல்லாத சமயத்தில் வேண்டுமென்றே தங்கள் குச்சிகளையும் பென்சில்களையும் அவன் பையில் வைத்துவிட்டு ஆசிரியையிடம் கையும் களவுமாக பிடித்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆசிரியை செங்கோடனுடைய நேர்மையில் நம்பிக்கை இல்லாமல் அவனை சந்தேகித்து தண்டனை கொடுத்து வந்தாள். ஒரு நாள் திடீரென்று ஆசிரியையின் பார்க்கர் பேனாவை காணவில்லை. எல்லா பையன்களும் செங்கோடனையே காட்டினார்கள். சமீப காலத்தில் காணாமல் போகும் திருட்டு பொருள்கள் எல்லாம் செங்கோடன் பையில் இருப்பதில்லை. அவை எங்கேயோ பதுங்கி விடுவது வழக்கமாயிருந்தபடியால் செங்கோடன் பையை சோதனையிட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. பையன்கள் எல்லோரும் ஒருமுகமாக செங்கோடன் தான் எடுத்தான் என்று தாங்கள் நேரில் பார்த்தது போல சாதித்தார்கள். ஆசிரியை வேறு வழியில்லாமல் தலைமை ஆசிரியையிடம் வழக்கை கொண்டு போனாள். பலன், செங்கோடன் பள்ளிக்கூடத்தை விட்டு விலக்கப்பட்டான். மருதம்மா இரவு குடிசைக்கு வந்தபோது மகனை காணாமல் துணுக்குற்றாள். பக்கத்து குடிசைக்காரர்களை விசாரித்தாள். அவனை சாயங்காலம் முதலே எவரும் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மருதம்மா பள்ளிக்கூடத்துக்கு ஓடினாள். அங்கே யார் இருப்பார்கள்? காவல்காரனிடம் தலைமை ஆசிரியர் விலாசத்தை விசாரித்து கொண்டு அங்கே ஓடினாள். அந்த திருட்டு பயலோட அம்மாவா நீ என்று நள்ளிரவில் தூக்கத்தை கெடுத்த கோபம் வேறு சேர்த்து கொண்டு தலைமை ஆசிரியர் சீறினார். எம்மவனா திருட? ஒரு நாளும் இருக்காதையா. அவன் எங்கேயோ ஓடி விட்டானையா. அவன் என்ன செஞ்சானையா என்ற மருதம்மா கதறினாள். தலைமை ஆசிரியர் பேனா காணாமல் போனதை சொன்னார். மருதம்மாவுக்கு திடீரென்று ஏதோ நினைவு வந்தது. அந்த பேனா எப்படி இருக்குமுங்க? வெள்ளி மூடி போட்டு இருக்குமாம். அது இருக்கிற இடத்த சொன்னா என் மகனை கண்டுபிடிச்சு தரீங்களா? உன் குடிசையில வந்து வச்சுட்டு போயிட்டானா? கடவுளுக்கு பொதுவா அதெல்லாம் இல்லைங்க. என் கூட இப்பவே வாங்க, நான் பேனா எங்க இருக்குன்னு காட்டுறேங்க. அதெல்லாம் இந்த நடுராத்திரியில போக முடியாது, போமா. இல்லைங்க, பக்கத்துல தான் 43 நம்பருங்க. என்ன, அவ்வளவு பெரிய மனுஷன் வீட்லையா? ஆமாங்க, அந்த ஐயா விட்டு சின்ன பையனுங்க தானுங்க. ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. பெரிய ஐயா கேட்டதுக்கு கீழே கண்டெடுத்து எணிச்சுங்க. தலைமை ஆசிரியர் வாழ்க்கையில் நன்கு அடிபட்டவர். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல சம்பவங்களை அறிந்தவர். அதனால் உடனே மருதம்மாவுடன் அந்த பெரிய மனிதர் வீட்டுக்கு புறப்பட்டார். அவர் பெரிய ஆபீசர். வீட்டுக்கு ஃபைல்களை கொண்டு வந்து நடுநிசி வரை வேலை செய்யும் வழக்கமுடையவர். மருதம்மாவும் தலைமை ஆசிரியரும் அவர் வீட்டுக்கு போன போது அவர் விழித்து கொண்டிருந்தார். மருதம்மா, என்ன இந்த வேளையில? சார் மன்னிக்கணும், உங்க பையன் ஏதோ பேனா கண்டெடுத்தானாமே, அதை கொஞ்சம் காட்ட முடியுமா என்ற பின்னால் இருந்த தலைமை ஆசிரியர் முன்னால் வந்தார். அட நீங்களா? என்ன இவ்வளவு தலை போற காரியம்? ஆமாங்க, தலை போற காரியம் தானுங்க. என் மவனை காணுமுங்க என்றாள் மருதம்மா. உன் மவனுக்கும் என் பையன் கண்டெடுத்த பேனாவுக்கும் என்ன சம்பந்தம்? தலைமை ஆசிரியர் விஷயத்தை விளக்கினார். பெரிய மனிதர் பையனுடைய டிராயரை திறந்தார். அதில் ஒரு தகர டப்பாவில் பழைய பென்சில்களும் துண்டு துண்டாக ஏகப்பட்ட குச்சிகளும் ஆசிரியையின் பேனாவும் கிடந்தன. இந்த பேனாதான், இந்த பாருங்க, இதில் எங்கள் ஆசிரியையின் முதல் எழுத்துக்கள் இருக்கின்றன என்றார். பெரிய மனிதர் அப்படியே திகைத்து போய்விட்டார். அதே சமயம் அவருடைய பையன், செங்கோடன் எடுக்கவில்லை டீச்சர், நான் தான் எடுத்தேன், செங்கோடன் எதையுமே திருடியதில்லை என்ற தூக்கத்தில் கத்தி கொண்டிருந்தான். மருதம்மா, உன் மகனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன், கவலைப்படாத.
என்ற தலைமை ஆசிரியர் உறுதி கூறி நடந்ததற்கு அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்போது செங்கோடனை அழைத்து கொண்டு அவன் ஆசிரியை அங்கே வந்து சேர்ந்தாள். என்ன சார் இது? இந்த பையன் என் வீட்டு வாசலில் சத்தியாகிரகம் செய்கிறான். நான் பேனாவை எடுக்கவில்லை என்று சத்தியம் செய்கிறான். தன்னை மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொள்ளாவிடில் என் வீட்டிலேயே உயிரை விடுவேன் என்கிறான். அவனை எப்படியாவது அவன் அம்மாவிடம் விட்டு வரலாம் என்று கிளம்பி அங்கே போனால் அவள் மகனை தேடிக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாள் என்கிறார்கள் அங்கே காவலாளி. உங்கள் வீட்டுக்கு திசை காட்டினான். எல்லாம் நல்லதற்குத்தான். பழியை தீர விசாரியாமல் செங்கோடன் மீது சுமத்தியதற்கு இந்த அலைச்சல் ஒரு தண்டனைதான். இந்தாருங்கள் உங்கள் பேனா. செங்கோடா, நீ திருடன் இல்லை. நாளை பள்ளிக்கூடம் வந்துவிடு. திருடியவன் சீமான் வீட்டு பிள்ளை. ஆனால் உண்மை சீமான் செங்கோடன் தான் என்று தலைமை ஆசிரியர் செங்கோடனை தட்டி கொடுத்தார். மருதம்மா மகனை அழைத்து கொண்டு ஜோப்படியை நோக்கி சென்றாள். சேலத்து சீமான் அன்னையின் அரவணைப்பில் தலை நிமிர்ந்து சென்றான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.